மாங்கனி. வாவ், பியூட்டிஃபுல். எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? இன்னிலிருந்து நம்ம லைஃபே மாறப்போகுது மாங்கனி. ஐ எம் சோ லக்கி. டைம் ஆச்சு, போலாமா? குழந்தையை நான் பார்க்கலையே. ஐ திங்க் காணோம்னு நினைக்கிறேன். காணோமா? மாங்கனி, நீ கார்ல பத்திரமா இரு. நான் உள்ள போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். இது வரைக்கும் நீ பத்திரமா உள்ளே ஏறு. சரியா? அரசு, நீ வண்டியை மரத்துக்கு பின்னாடி ஓரமா நிறுத்து. சரி. டேய், நீ கேட் கிட்ட நின்னு பாத்துக்கடா. மாறா, அண்ணா சொல்லலாம். பையோட வந்துட்டியா? பை கொண்டு வந்துட்டேண்ணே. லைன்ல மாறா. டே மாறா, 10:30 மணிக்கு பணத்தோட வந்துருவாங்க. வர்றவங்க தனியா வராங்களா இல்ல ஊர்க்காரங்களோட வராங்களான்னு உஷாரா பாத்துக்கடா. டேய், வண்டி சத்தம் கேட்குற மாதிரி இருக்க, வந்துட்டாங்களான்னு பாரு. வரலண்ணே. டேய், 4 பக்கமும் சுத்தி முத்தியும் பாடுறா குருமா. பார்த்துட்டேண்ணே, வரல. மாறா, 5 கோடி ரூபா பணம் வருதுடா. நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. ஆமாண்ணே. இது கொஞ்ச நேரம் தான். சரிண்ணே. நம்ம கையில பணம். சரிண்ணே. அண்ணா, என்னம்மா? குழந்தைய பாத்தீங்களா? இல்லையே. அண்ணி ஜூஸ் சாப்பிடுங்க. இல்லைங்க, வேணாம், பரவாயில்ல. அண்ணா சொல்லுங்க அண்ணி. குழந்தைய பாத்தீங்களா? ஓ, வளர்ந்தியா? இந்தா வந்துட்டுனுங்க. அம்மனி, கொள்ளைகளுங்க அப்படியே என் கண்ணே பற்றும் போல் இருக்குதுங்க அம்மனி. உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓ, காலையில இருந்து உன்னை காணனதும் நீ என்னை தனியா விட்டுட்டு போயிட்டியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் எப்படிங்க அம்மனி உன்னை தனியாக விட்டு போவேன்? நான் எங்கே போனாலும் என் கண்ணு உங்களையே சுற்றிட்டு இருக்குங்க. ஆமாங்க, நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயப்படக்கூடாதுங்க. ம். காலையில் எந்திரிச்சோன்னேங்க 10 சாமிகிட்ட போய் மனசார பேசிட்டுனுங்க. இனி நடக்க போகிற சம்பவமெல்லாம் செமையாக இருக்குங்க. இந்தாங்க பிரசாத், சாப்பிடுங்க. எடுத்துக்கோ. நல்லா இருக்கு இல்லைங்க? அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிட்டியா? ஆட உடற்பயிற்சி பண்ணிட்டியான்னு கேட்டேன். இல்லையா? ஆட போடா. முட்டையை வச்சு மோந்து பார்த்துட்டு இருக்கிற. ஆஃப் ஆயில் போட்டோமா அடிச்சாவிட்டு போயிட்டே இருக்க வேண்டாமாடா? இளநீ வச்சு உருட்டிட்டு கிடக்கிற. ஓட்டை போட்டோமா ஸ்ட்ரா ஓட்டமானு உறிஞ்சி குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டாமாடா? நானெல்லாம் ஒரு நாளைக்கு 40 இளநீ அடிப்பேன்டா. ஆட என்னடா நீ? அவனை பாரு, வெட்டி பையன். அவனை ஒரு தயிர் சோறுறா, பொங்கல் பையன்டாவன். நம்மெல்லாம் மாட்டுக்கறி தின்னு வளர்ந்த உடம்புடா. வலையை விரிச்சிட்டோம், மீனை பிடிச்சிட்டோம். சமைச்சு திங்களை தாண்டா புத்திசாலித்தனமே இருக்குது. புரிஞ்சுதா? மண்ணில் விவசாயம் பண்ணுறது பெருசு இல்லடா, பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும். அவன் தாண்டா உண்மையான விவசாயி. We are all farmers. பணம் வருது, தோட்டம் வாங்குறோம், விவசாயம் பண்ணுறோம்.
மணி 10:30 மாறா. இப்ப பணம் வந்துடும். மணி 11 ஆச்சு. இன்னும் ஃபோன் வரல. என்னன்னு தெரியலையே. ஒரு ஃபோன் போடுங்க. நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் switch off செய்யப்பட்டுள்ளது. அணைத்து வைக்கப்பட்டுள்ளதா? அணைத்து வைக்கப்பட்டுள்ளதா? அவன் ஃபோன் ஆஃப் பண்ண மாட்டானே. சம்திங் ராங். 10:30 மணிக்கு வரேன்னு சொன்னவன் இப்போ 11 மணி ஆச்சு, இன்னும் வரல. இதுக்கப்புறம் பணத்தோட வரமாட்டான். ஒன்று போலீஸோட வரணும், இல்லை ஊர்க்காரங்களோட வரணும். நாம தோத்தரக்கூடாது வீரா. சட்டத்தை நமக்கு சாதகமாக்கணும். மாங்கனி, எல்லாரும் எனக்கு கிண்டல் செய்வாங்க. ஏண்டா நீலாம் பணக்கார வீட்டு பொண்ணை தான் லவ் பண்ணுவியா, ஒரு ஏழை வீட்டு பொண்ணை லவ் பண்ண மாட்டியா அப்படின்னு. நான் கூட அப்பப்போ யோசிச்சிருக்கேன், நான் ஏன் மாங்கனி லவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் இப்போ எனக்கு அது கில்ட் இல்லை. ஏன் தெரியுமா? நீ எல்லாரையும் விட்டுட்டு ஒரு ஏழை வீட்டு பொண்ணா இங்கே வந்து நிற்கிற பத்தியா, அதான் என் மாங்கனி. எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லை, உன் பாசம்தான் முக்கியம். அந்த பாசம் உன்கிட்ட இருக்கு, எனக்கு அது போதும் மாங்கனி. ஐ லவ் யூ. வர சொல்லுங்க. டைம் ஆச்சு வீரா. எப்ப சாட்சி எல்லாம் வந்தாச்சா? நாங்க 2 பேர் இருக்கிறோங்க. நானும் இவரு மாப்பிள்ளை சைடு. சரி சரி. அப்ப நீங்க பொண்ணு சைடா? சரி, ஆமாங்க, நான் பொண்ணு சைடு. பொண்ணு சைடு தானே? ஆட இருக்காங்க சார், இந்த பக்கம் வா. ஏனுங்க சார், ஆரம்பிச்சிடலாங்களா? மாலை மாத்திக்கங்க. மாலை மாத்திக்கு வீரா, டைம் ஆச்சு. வீரா! ஐயோ, என்னங்க என்னங்க இது? என்னங்க அம்மணி, என்னங்க இது? கல்யாண மாலை போய் எங்களுக்கு மாலை கழட்டத குழந்தை சுமார். நீ குழந்தை கூட ஓடி வந்தேன்னு ஒரு கேம் ஆனல்ல, அதே மாதிரி தான் மாங்கனி இது ஒரு கேம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ளீஸ். வணக்கங்க. வணக்கம். நீங்களாம் யாருங்க? பொண்ணுக்கு தாய் மாமனுங்களா, இல்ல பொண்ணுக்கு சித்தப்பு பெரிய பண்ணுங்களா? கோழி குஞ்சு தூக்கிட்டு வந்து கழுவு மாதிரி ஒத்த பிள்ளைக்கு இத்தனை பேர் நிக்கிறீங்க. ஊடு வாசல் உறவில்லாத அனாத பாரு நீங்க. இந்த பிக்கால பையன் கூட ஓடி வந்திருக்கிற. ஊரே காரி துப்புதி இந்த ஓடிகாலி பிள்ளை பெத்தீங்கன்னு சொல்லி. மாலையோட ஈடு இடிச்சுட்டு உங்க நிக்கிற. இந்த மாலை கூட எங்க ஒப்பனை போடுறி. உங்க ஒப்பனை எங்க பல்ல பச்சை தண்ணி விடாம படுத்து கிடக்குறான். இங்க நீ காதல் புரட்சி பண்றியாக்கு? உன்னை எல்லாம் எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படியே வெட்டணும். மாப்பிள ஆத்தத்தில் வெட்டுக்கிழி போடாதீங்க மாப்பிள. என் உசுரே மகத.
அவன் யாரை காதலிக்கிறாளோ அவனையும் கட்டி வச்சிருவான். பொழுதுக்குள்ள அவங்க 2 பேரும் நம்ம வீட்டுல இருக்கணும். இல்லைன்னா உசுரோடையே இருக்க மாட்டோம் மாப்பிள்ள. அட என்ன போல உம்முனுக்குற கொப்ப கல்யாணம் சம்பவிச்சிட்டா சிரிப்புல. அட என்ன போல பாக்குற உனக்கும் குழந்தை கல்யாணம்னு சொல்லி கொப்ப எனக்கு உத்தரவே ஓட்டாச்சு. கொப்ப 10 ஊரை கூட்டி நம்ம குலதெய்வத்து கோயில்ல ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ற ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. அம்மனே என்னங்க முடியுது? எனக்கு மாப்பிள்ள ஏனு கொஞ்சம் சிரிக்க சொல்லுங்க. ஏங்க நும்முனுக்குற அதான் கொப்ப சமச்சிட்டாருல. இங்க யாருப்பா 5 கோடி பணம் கேட்டது? பணம் கேட்டியா? ப்ளீஸ் மகனே ப்ளீஸ். நான் தானுங்க மாநில தலைவருங்க. ஏதோ பேர் வித்தியாசமா சொன்னீங்க. இரும்பு சங்கிலிங்க. ஆனா பிரிச்சு வைக்கிறதான பணம் கேட்டீங்க. ஆமாங்க ஆமாங்க கொடுக்கணும் இல்லைங்க. ஆமாங்க. ப்ளீஸ் மங்கனி ப்ளீஸ். சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லைங்களா? இல்லைங்க இல்லைங்க. நாங்களே பொண்ணு மாப்பிள்ளை சேர்த்து வைக்கிற முடிவு பண்ணிட்டோம். ஐயோ சாமி. அம்மனே மங்கனி ஒரே நிமிஷம் பேசணும் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். மாமா என்றா கண்ணு? ஒரு நிமிஷம் நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்துட்டுங்களா? என்ன கண்ணு என்ற விட்டு கேக்குற? என்னைக்கு நீ குழந்தை நம்பி ஓடி வந்தியோ இனி எல்லாமே உனக்கு மாப்பிள்ள தான். அதனால மாமா மாமா என்ற ஃப்ரெண்டு கூட பேசிட்டு விட்டுங்களா மாமான்னு கேளு. மாமா ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் போய் பேசிட்டு வந்துட்டுங்களா? ஏனுங்க மாப்பிள்ள இழுத்து பிடிச்சு நிக்கிறீங்க? பாப்பா பிரியப்படுது இல்லைங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. அது அம்மனிக்கு உத்தரவுங்க. ஆமாங்க அம்மனி, எவ்வளவு நேரம் அடக்கி வச்சுட்டு இருக்குதுங்க. புறக்காளிக்கு பின்னாடி தானுங்க. டக்குன்னு போய் டக்குன்னு வந்துருங்க. போயிட்டு வந்துருங்க. சரி சரி பாத்துங்க பதனமாங்க. நான் எருமிச்சாங்களே மண்ணும் மரம் ஒன்னாகி போச்சுங்க. உனி ஓரத்துக்கு என்னங்கண்ணா வேலை? விடை வரங்கண்ணா. நான் அட இருந்து காலையில கல்யாணம் சோறு தின்ட்டு போலாம இருங்க. ஐயோ இல்லைங்கண்ணா, நாளைக்கு ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்குதுங்க. அதுக்கு நான் தான் தலைமை தான் கொணுங்கண்ணா. நீ உங்காம் போக கூடாது. இந்த ஓசி புடிச்சு வைங்கடா. பிடிச்சிங்களா?